திருச்செந்தூரில் உள்ள கடற்கரையில் ஒரு அம்மன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அம்மன் தனது ஒரு கை முழங்காலை ஊன்றியபடியும் மற்றொரு கை முழங்காலை பிடித்தபடியும் அமர்ந்திருந்தார். இந்த தோற்றத்தை பார்த்த மக்களும் கோயில் அர்ச்சகர்களும் வியப்படைந்தனர். இந்த சிலை அங்குள்ள முருகன் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த அம்மனுக்கு பாலசமுத்திர ராஜ கணபதி அம்மன் என்று பெயரிட்டனர். ஒரு நாள் கோயில் அர்ச்சகர் கனவில் இந்த அம்மன் தோன்றி, நான் ஒரு கன்னிகை, என்னுடைய சமுத்திரத்தை பாதுகாக்கும் கணபதியின் அருள் பெற்றேன். இங்குள்ள முருகனுக்கு நான் ஒரு சகோதரி போல இருக்க விரும்புகிறேன். எனவே என் சிலையை பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று கூறினார். இந்த உண்மையை கனவில் கண்ட அர்ச்சகர் உடனடியாக கோயில் நிர்வாகத்திடம் தெரிவித்தார். கோயில் கொடிமரத்தின் அருகே முருகன் சன்னதிக்கு எதிரில் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்தனர். இந்த அம்மன் இங்குள்ள மீனவர்களால் மிகவும் வணங்கப்பட்டால் அவர்கள் கடலுக்கு செல்லும் முன் இந்த அம்மனை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம். இந்த அம்மனின் சிலை இன்றும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ளது. கந்த சஷ்டி விழாவின் போது இந்த அம்மனுக்கு விசேஷ அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்த அம்மன் இங்குள்ள பக்தர்களுக்கு முருகன் சன்னதிக்கு முன்பாகவே காட்சி தருகிறாள். முருகனின் சகோதரி என்ற நம்பிக்கையுடனும் பக்தர்கள் அவளுக்கு பூசைகள் செய்கின்றனர். இந்த அம்மனின் உண்மை கதையை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது.